தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் பாரப்பட்டி கிராமத்தில் 28/5/2025 நடக்க இருக்கிறது. மதுரை விமான நிலையத்திலேருந்து இது கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது, 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. முதல் மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில் நடந்தது. அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது தளபதிக்கு. இது மதுரையில் நடக்குது 2வது மாநாடு, மிகப்பெரிய வெற்றியை இன்னும் இது கொடுக்கும். ஏன்னா மதுரையினாவே தளபதியினுடைய கோட்டை, ரொம்ப பாசக்கார மக்கள். இன்றைக்கி காலையில் பூமி பூஜை நடந்திருக்கு, அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு போகணுன்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இடமும் நல்லா அமைஞ்சிருக்கு, பைபாஸுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. தளபதியினுடைய இது வெற்றி பயணம் மதுரையிலேருந்து இன்னும் சிறப்பாக அமையும். இது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. தளபதி ரசிகராகவும் 2வது சித்திரை திருவிழா இது எங்களுக்கு தளபதியினுடைய 2வது மாநில மாநாடு தான். விக்கிரவாண்டியை விட அது நல்லா சிறப்பாக இருக்குங்க. அதை விட அதிகமான ஒரு மாநாடே மதுரையில் எதிர்பார்த்தது, முதல் மாநாடே மதுரையில் எதிர்பார்த்தது, அது பிரச்சனைனால அமையலை. இது அதை விட திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த விஜயகாந்த் விட்டு போன இடத்த வந்து தளபதி வந்து நிரப்புவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய தளபதியினுடைய திருமண நாளும் கூட அன்னைக்கு. ஆமாம், இது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. திருமண நாள் ப்ளஸ் கேப்டன் விஜயகாந்தனுடைய பிறந்த நாள். அந்த நேரத்தில் இந்த மதுரையில் ஒரு தூங்கா நகரத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குங்க. தளபதியினுடைய இது வந்து நாங்களே மக்கள்கிட்ட வந்து சர்வேக்கு போயிருக்கோம். நாங்கள் வெற்றி கழகத்தோட உறுப்பினராக இருக்கோம். ஒவ்வொரு சர்வே எடுக்கும்போது அந்த டிஎம்கேட இது வந்து யாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகலை இன்னும். அதை வந்து ஒவ்வொரு வீடும் சொல்கிறாங்க. நாங்களே நான் இப்போ வண்டியில் வந்து ஒரு இணைச்சலாக இருக்கேன், ஒவ்வொரு வீடாக போய் நான் வந்து இது எடுக்கிறோம், எங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎம்கேவோட அந்த 1000 ரூபா மகளிர் உதவித்தொகை வந்து எங்களுக்கு இன்னும் வரலை என்ற ஒரு குறைகள் வந்து அதிகமாக இருக்குது. வந்து யாருக்குமே வரலைன்ற ஒரு குறைகள் இருக்குது. அதாவது இலவசங்கள்ன்றது வேணாம் மக்களுக்கு, அது ரொம்ப மக்களோட ஒரு சோம்பேறி ஆகுது. கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கிட்டு வந்தால் தான் இன்னும் தமிழ்நாடு நல்லா திட்டங்கள் எங்கள் தளபதி கொடுப்பாருங்க. ஆமாம், கண்டிப்பாக சிறப்பான திட்டங்கள் கொடுப்பாரு, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதெல்லாம் கண்டிப்பாக தாண்டணும். அதாவது ஊழல் வந்து அதிகமாக செய்கிறாங்க. இப்போ இலவசமாக கொடுத்துறாங்க. அந்த இலவசத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தை வந்து ஒவ்வொரு ஊழல் ஒரு ஒரு வீட்டுக்கே நம்ம ஒரு வரி கட்ட போகிறோம், ஏதோ ஒன்று ஒரு மாநகராட்சி ஆஃபீஸரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஊழல் நடக்குது. அப்போ அது என்ன ஆகுது, அதுதான் வந்து இந்த இலவசத்தில் வந்து திணிக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மகளிருக்கெலாம் இலவசமாக கொடுத்துருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல. அது ஒரு படிக்கிறவங்களுக்கோ ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கோ கொடுத்தாங்கன்னா நல்லது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரீயாக போகும்போது அது வந்து அந்த ஊழல் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதை மாட்டு திட்டங்களை கொண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டணும். அது எங்கள் தளபதி கண்டிப்பாக பண்ணுவாப்புல. சாதாரண இளைஞருக்கு போல தான் நம்மளாம் வந்து ஒரு சின்ன கேஸ் வந்து ஒரு போலீஸ்காரங்க வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு கரெக்டாக அதை பண்ணணும். இதுதான் வந்து ஒரு நிர்வாகத்தோட பொறுப்பு. அவங்க எடுத்த கழுத்தோன்னு அது என்ன ஏதுன்னு விசாரிக்காமையே வந்து ஒரு லாக்அப் மேட்டர் நடக்குதுன்னா அப்போ சாதாரண இளைஞர்கள் வந்து ஒரு நிலைமை வந்து என்ன இப்படி இருக்கும். இப்போ இது வந்து விஷயம் வந்து நியூஸில் வெளியில் வந்துருச்சு. ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, மணப்புறம் காவலாளி அந்த அஜித்குமாருக்கு மட்டும் கொடுத்தீங்களா? இதே மாதிரி உங்கள் ஆட்சியில் நடந்த 4.5 வருஷம் நடந்த அந்த 21 பேருக்கும் நீதி வேணும், அவங்களுக்கும் நீங்கள் நிவாரணம் கொடுக்கணும், அவங்களுக்கு இதே மாதிரி எல்லா ஒரு உதவிகளும் செய்யணும். தெரியல, மக்களுக்கு வந்து தெரியல, அந்த விஷயங்கள் வந்து நடந்தது தெரியல. 4.5 வருஷத்துல நடந்தது. இப்போ இது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம்னால இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இதுவே மூடி மறைக்கிறதுக்கு நிறைய நடந்துச்சு. இப்போ பஞ்சாயத்து வந்து கட்ட பஞ்சாயத்து வந்து பண்ணியிருக்காங்க, முடியலை அவங்களால. இது வெளியானால தான் அந்த 25 இப்போ நம்ம தளபதி கொண்டு வராப்புல, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஓட்டு போட ரெடியாக இருக்கீங்க? நாங்கள் தளபதி ரசிக்கிறாங்க, ஆரம்பத்தில் தளபதி வந்துட்டு அந்த இலவசங்களுக்காக பெண்கள் மாறிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பெண்கள் ஃபுல்லாகவே தளபதி பக்கம் திரும்பிட்டாங்க. இலவசங்களுக்காக இனிமேல் திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் அது நம்மளுடைய வரிப்பணம் தாங்க. அவங்க வந்து அவங்க யாரும் சொந்த காசெல்லாம் கொடுக்கல, நம்முடைய வரிப்பணத்தை தான் வாங்கி நமக்கே திருப்பி 1000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர கிடைக்காம போயிடும் பயம் இருக்கும்ல. அதுக்கு தகுந்த ஒரு நிவாரணம் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. இல்லை, அது வந்து என்ன உதவிகள் கிடைக்கும். இலவசங்களும் கொடுக்காம வேற மாதிரி நமக்கு ஏதாவது தளபதி செய்வார். திட்டங்கள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், வேலைவாய்ப்பு எதுவுமே வெளியில சொல்லாம இருக்கு. அது வரும் வரும். எங்க தளபதி வந்த வரைக்கும் அது எல்லாம் வரும். எலெக்ஷன் நெருங்க சுற்றுப்பயணத்தில் சொல்லுவாருங்க எங்க தளபதி, ஒவ்வொன்றா சொல்லுவாருங்க. ஆட்சி வந்து இல்லை, கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. எங்க தளபதி கட்சி தொடங்கி 2 வருஷத்துலேயே 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க. 2 கோடி நாங்கள் நெருங்கி கொண்டு போகணுன்னு இலக்கு வச்சுருக்கோம். இன்னுமே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு நிர்வாகியும் 2 உறுப்பினர்களும் மினிமம் கொண்டு வரணுன்ட்டு எங்களுக்கு தளபதி அறிவுரை கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம், செய்வோம். இப்போ கூட்டணி சேருமா? கூட்டணியை பற்றி தளபதி தாங்க முடிவு எடுப்பாரு. ஏன்னா செயற்குழு வந்து இல்லாமல் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கூட்டணி வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. தளபதி வந்து விஜயகாந்த் எப்படி ஆண்டவர் மேலேயும் மக்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சு தொடங்கினாப்லையோ அதே மாதிரி வந்தாலே போதுமானது. மற்றவங்க எங்கள் கூட வந்து கூட்டணி வந்தாங்க. எப்படி கூட்டணி அமைஞ்சாலும் சரி, அது தளபதி தலைமையில் தான் கூட்டணி அமையும். அவர் தான் எங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட். நாங்கள் செயற்குழுலாம் தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதனால் தளபதி தலைமையில் தான் அமையணும்.
எந்த கூட்டணியாக இருந்தாலும். இல்லை, எங்கள் தளபதி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நல்லா கேர்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிக்கிட்டு வெற்றி இருக்கோம். நோக்கி தான் போயிட்டு இருக்காப்ல. வெற்றி நோக்கி தான் போய்கிட்டு இருக்குங்க அவருடைய பயணம். அவர் கண்டிப்பாக அரியணை ஏறுவார் 2026. இது எல்லா தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எல்லையில் வந்து அவ்வளோ ஒரு மாநாடு சிறப்பாக நடக்குதுன்றா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு பெருமை அப்படின்றது மாதிரி. நான் தளபதி ரசிகர் தான். ஆனால் என்ன அவரை பார்க்க முடியல, அது ஒன்று தான் வருத்தம். ஃபஸ்ட்டு தான் போக முடியல என்னால். இந்த டைம்னாச்சும் கண்டிப்பாக பார்ப்பேன். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்பிக்கை இருக்குது 2026 முதலமைச்சர் வருவார்னு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் இருக்கோம். என் ஃபேமிலி பூரா அண்ணன் தம்பி எல்லாருமே. அண்ணன் வந்து உறுப்பினர் தான் இருக்காங்க கட்சியில். அதனால் வந்து ஃபேமிலி எல்லாமே விஜய் ரசிகர் தான். அதனால் ஓட்டு எல்லாமே எங்கள் ஊரில் வந்து எல்லாமே தலைவர் ரசிகர் தான். பட் வந்து எல்லாமே கட்சியில் இருப்பாங்க. இப்போ பரம்பரையாக அந்த கட்சி தான் ஓட்டு போடுவோம். அப்பாவே டிஎம்கே வாய்ப்பு இருக்கா? அப்பாவே டிஎம்கே தான். இப்போ அவரே சொல்லி இப்போ தளபதிக்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஃபேமிலி ஸ்டாலின் ஓட்டு போடுவாரா விஜய்க்கு? இல்லை, அப்படிலாம் இல்லை. இந்த டைமு ஓட்டு வந்து விஜய்க்கு தான். அது வேணால் கண்டிப்பாக